மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தினுடைய 15வது வாரம். இதிலே இணைச்சிட்ட 30வது அதிகாரம் 1-14 வசனங்களும், கொலோசியர் புத்தகம் முதல் அதிகாரம் 15 20வது வசனம் வரையிலும், லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 37 வசனங்கள். திருச்சட்டர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்க நோக்கும் போதகரை நிலைவாழ் உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூல் என்ன எழுதியிருக்கிறது, அதை நீர் என்ன வாசிக்கிறீர் என்று கேட்டார். மறுபடியாக முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்ட அன்பு கூறுவாயா, உன் மீது அன்பு கூறுவது உன் அடுத்திருப்பது அன்பு கூறுவாய் என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது நீர் வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாக காட்டிக்கொள்ள விரும்ப அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவும் கேட்டார். அதற்கு மறுபடியாக ஒரு எருசலேம் எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றவிட்டு போனார். குரு ஒருவர் தற்செயலாக வழியில் வந்தார். அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். அவ்வாறு லேவியரும் அவ்விடத்தை விட்டு அவரை கண்டு மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்ட சமாரியர் ஒரு அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாடும் கொடுத்து, இவற்றை கவனித்து சரவணால் திரும்பி வரும்போது தருவேன் என்றார். கல்வர்க்கை அகப்பட்டவருக்கு எவன் அடுத்தவனாக தோன்றுகிறது இயேசு கேட்டார். இரக்கம் காட்டியவை இயேசு, நீயும் போய் அப்படியே செய்யும் என்று கூறி, நீயும் போய் அப்படியே செய்யும். 37வது வசனம், நீயும் போய். அவன் என்ன செய்தான்? முதலாவதாக நாம் பார்க்கிறோம் 33வது வசனம் 10:33 அவனை கண்டு பரிவு கொண்டான். நாம் இன்னும் கம்பேஷனட் லவ், நாம் மற்றவரோட பரிவு கொள்ள வேண்டும். அடுத்து அவனை அணுகி அவனிடத்தில் நெருங்கி போக வேண்டும். நெருங்கி சென்று என்ன செய்தான்? காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து கட்டி தாம் பயணம் செய்து விலகில் ஏற்றி ஒரு சாவடி கொண்டு போய் கவனித்து, திராட்சை ரசம் ரத்தத்தை குறிக்கிறது. துன்பத்தில் இருக்கிற மனிதனுக்கு பல துன்பங்கள் நாம் பட்டால்தான் நாம் மற்ற உதவி செய்ய முடியும். அவன் ரத்தம் செஞ்சிருக்கிறான். நம்முடைய கஷ்டங்களிலும் அவனுக்கு ஆதரவாக இருந்து அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. எண்ணெய் வார்க்கிறது என்பது பரிசுத்தாவினுடைய தூண்டுதல் நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் தூண்டுதல் இருக்கும்போது சாத்தானா தூண்டுதல் நன்மை செய்ய முடியும். சென்ற இடங்களெல்லாம் திருத்தூதர் பணி 10 நன்மை கடவுளோடு நம்மோடு இருப்பார். பிறகு விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடி கொண்டு போய் கவனித்துக் கொண்டார். அவனை சுமந்து செல்கிறார். இந்த மாண்டவர் இயேசு சுமந்து செல்கிறார். தன்னிடம் திறந்து தன் சிலுவையை சுமந்து நாள்தோறும் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையான அவனுடைய பரிவை காட்டுகிறது. சுமந்து சென்று 2 தெனாரியம், அதை பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாட்டை என்ன செலவானாலும் நான் திரும்பி வருவது கொடுக்கிறேன். ஆண்டவர் வருகிற வரை நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு திவ்ய நற்கருணை கொடுக்கப்பட்டது. அவருடைய மரணத்தை அளிக்கிறது. திவ்ய நற்கருணை உணவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 11:26. ஆகவே நமக்கு கடவுளுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் திரு ரத்தத்தால் பாவ மன்னிப்பே நமக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, திரும்பி வரும் வரை வந்து நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லி நமக்கு நியாயம் தீர்ப்பார். அதுவரை நமக்கு எல்லா உதவியும் செய்தது மட்டுமல்ல, நீயும் இப்போ நாமும் பிறருக்கு செய்யும்போது நமக்கு தருவேன். என்ன செலவு என்னவென்றால் நமக்கு மீட்பை நாம் இறைவனோடு எடுத்துக்கொள்ளப்படும். 1 யோவான் கடிதம் 3:1-2 சொன்னது போல இப்பொழுது நாம் அவரை போல இருக்கிறோம். அவரோடு இருக்க பின்பு எந்த நிலையில் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அவரோடு அவரை போலவே இருக்கும். ஆகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நாம் இரக்கம் காட்ட நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு அளிக்க என்னுடன் செபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவர், போதுமானவர், கிருபையாய் காத்து கொண்டவர், வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆமென்.